அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அப்பா எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி என்னை மன்னித்து சேர்த்துக்கொள்ள ஆண்டவரே. உம்முடைய சபையில் அனுதினமும் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை வேண்டான்னு புறக்கணித்தவர்கள் மத்தியில் நீ வேணும்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் யாருன்னு சொன்னால் நம்ம அப்பா மட்டும்தான். நம்மளை கைவிடாத தேவன். அல்லேலூயா. உலகம் ஒருவேளை இப்படி சொல்லலாம், உண்மையை நியாயப்படுத்தி பேசும் பொழுது ஒன்று அவமானம், ரெண்டாவது காயப்படுத்துது. ஆனால் புரிய வைக்கிறதற்காக ஒரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், முயற்சிக்க வைக்க வேண்டியவே அவசியமே இல்லை. அவங்க என்னை புரிஞ்சுக்கணும், நான் தப்பு செய்யலை, நான் குற்றவாளி இல்லை, நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் உண்மையோடு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பை நம்ம வைக்கிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒன்று என்ன செய்யும், அவமானம் வரும், ரெண்டாவது காயப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கேட்கலாம், அப்பாவியான இந்த மனுஷன் எவ்வளோதான் தெரிஞ்சு ஐயோ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு திருப்பியும் அந்த வாய்ப்பு கிடைக்காதா, அந்த தருணம் எனக்கு கிடைக்காதா? அல்லேலூயா. ஒருத்தரை உயர்த்தணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டா, ஆண்டவரை நிச்சயம் பண்ணிட்டா, மனுஷனால் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எந்த கதவையும் அவன் சாத்தவே முடியாது. ஏன்னா அப்பா எனக்காக கதவை திறந்து வச்சு என்ன செய்கிறார், எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பிள்ளைகள் என்ன செய்கிறார், ஆகாரத்தினால நிரப்புகிற தேவனா இருக்க. என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்களாய் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் அப்பாவை நம்ம உண்மையற்றவர்களாய் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் மன்னித்துருங்க ராஜா. எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு இருதயத்தோடு பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற ஜனம் உண்மையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்தோட என்ன காத்து கொள்ளுகிறதேமே. அங்கலாய்ப்போட தவிப்போட இருக்கிற என்ன மனுஷன் விட்டுட்டு போயிடலாம், ஆண்டவர் ஒரு நாளை விற்கவே மாட்டார். என்னை மற்றவர்களுக்கு விற்று போடுகிற தேவனே கிடையாது. யோசேப்ப ஆண்டவர் அழகா காப்பாத்தினார். அல்லேலூயா. அண்ணன் தம்பி மூலியமா விற்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டாலும் கூட ஏற்ற நேரில் ஏற்ற வேலையில் கத்த தீர்மானமாய் அவனுடைய உண்மையை பார்த்து, அவனுடைய உண்மையான குணத்தை பார்த்து, பாவம் செய்ய வாய்ப்பு வந்தாலும் அதை விட்டு ஓடின அவனை பார்த்து ஆண்டவர் நல்ல ஒரு அரசாங்கத்தில் உயர்த்தி வச்சு. அல்லேலூயா. என்ன மனுஷ மாறியில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனால பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்குள்ள பிறந்த நாம ஒரு நாள் பாவம் செய்கிறதே இல்லையா? உண்மையற்ற தன்மை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறதே இல்லையா? 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்படியானா இன்னும் பாவம் நம்மள இருக்கிறதே, இன்னும் உண்மையற்ற காரியம் நமக்குள்ள இருக்கிறதே, சுயமான நிறைய விஷயங்கள் நம்ம இருதயத்தை அப்படியே அழுக்கிற பாவமற்ற காரியங்களாய் நிறைய காரியங்கள் நம்ம உள்ளக்குள்ள வச்சிருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தேவனால் பிறப்பது என்றால் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 அப்போ தேவனுடைய வித்து அவனுக்குள் இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டானா என்ற கேள்விக்குறி வருதில்ல. அப்போ தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து என்னவென்று சொன்னால் தேவனுடைய வசனம் தான் அந்த வித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருடைய வித்து அவனுக்குள் இருப்பதனால தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்போ தேவனுடைய வித்து என்னவென்று சொன்னால் அவருடைய வசனம் தான் வித்து. அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நாள் பாவம் செய்ய நம்ம துணிய மாட்டோம். ஒரு நாள் உண்மையற்ற காரியங்கள் நமக்கு முன்பதாக வர 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 அதை விட்டு நம்ம என்ன செய்வோம், இக்னோர் பண்ணிட்டு உண்மையுள்ள காரியங்களை நோக்கி நம்ம முன் செல்லுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா,
அல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? அவருடைய வித்து என்னென்று சொன்னால் வசனம்தான் அது வித்து. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை செய்யும். இங்க போங்க, தாயத்தை கட்டுங்க, இது நடக்கும். அங்க போங்க, பரிகாரம் செய்யுங்க, இது முடியும். இல்லைங்க, எல்லாம் மாயமற்ற காரியம். தைரியமா சொல்ல முடியும், எல்லாம் மாயமற்ற காரியம். அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளை என்ன செய்யாது? துணிகரமான காரியங்களை செய்ய விடாது. சாத்தான் இயேசுவை வஞ்சிக்க வந்தான், வசனத்தினால ரிப்ளை கொடுத்தார். போ அப்பால போ சாத்தானே. அல்லேலூயா. பசி வறட்சி அந்த நேரத்துல முடியல, அங்கேயே சிக்க வச்சான். அப்பா வசனத்தினால மேற்கொண்டார். அல்லேலூயா. நிராகரிப்பு நம்ம செய்வோம் வசனத்துல என்று சொன்னா, எல்லா விதமான இக்கட்டிலையும், சங்கிலினால பிணைக்கப்பட்ட காரியங்களிலும், நோயினாலும், பலவீனத்தினாலும் நம்ம என்ன செய்வோம்? தரித்திருப்போம். மாறாக அப்பா உண்மையற்றவளா இல்லை, உண்மையற்றவனா இல்லை, உண்மையுள்ளவளாய் உம்முடைய வசனத்தை நான் ஆண்டவரே வாசித்து விசுவாசித்து அதை அபியாசப்படுத்தும் போது, என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலவானாய் என்னை மாற்றிக்கிறவராக இருக்கிறார். பலன் உள்ளவைகளை கர்த்தர் மாற்றி பலன் உள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றி போட அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறனா. பெயின் ஃப்ரீயான லைஃபை வாழ்வதற்கு, வலி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, சுகத்தோடு வாழ, பலத்தோடு வாழ, ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் என்னை தீர்மானமாக என்ன செய்கிறாரு? காத்து கொண்டே இருக்கிறார். நான் தான் என்ன செய்கிறேன்? அவரை தொட்டு பார்க்க கூட நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நேரத்தில் உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம செலுத்துறோன்னு கேட்டால் கேள்விக்குறிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒன்று தான் சொல்ல முடியுங்க. கர்த்தர் கேட்குற வார்த்தைக்கு பதில் கொடுக்கறது எதிராளிக்கு திகில உண்டா பண்ணும். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. நிராகரிக்கப்பட்டப்பா ஒரு காலத்தில், வசனத்தை வேணான்னு சொல்லி விட்டுட்டு ஓடினேன். ஜெபம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், ஆராதனை வேண்டாம், நேரத்தோடு வர வேண்டாம், எல்லாமே ஆப்போசிட். ரொம்ப நிராகரிப்பு. யதார்த்தமாக தான் சும்மா போகலாம் வரலாம், என்ன இருக்கு? இது இல்லை ஆண்டவர் அழைக்கப்பட்ட அழைப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் அழுகையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த இடத்துல பொய்க்கு இடமே கிடையாது, சஞ்சலத்திற்கு இடமே கிடையாது. கர்த்தர் என் கண்ணீரை காண்கிற தேவன். உட்காந்து தூங்கிட்டு இருக்கவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் சிந்தனைகள் வேற வேற இடத்த ஞாபகப்படுத்தும், ஆனால் ப்ளீஸ் கம் பேக். அதெல்லாம் சொல்லி அறிக்கை செய்யணும். சில பாவங்களை நான் செய்யும் பொழுது அப்போவே மறந்து போச்சு. எனக்கு ரீசெண்ட் டேஸில் எனக்கு அதை நினைப்பூட்டும்படியாக தருணம் ஏற்படுத்தும் பொழுது வண்டியில் போகும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ என் நாவினால் நான் செய்த பாவங்கள், பார்த்த காரியங்கள், செய்த செய்கைகளை அறிக்கை செய்த ஆண்டவரோடு நான் என்ன செய்யணும்? ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் சொன்ன நேர்பட உண்மையாக இரு. அல்லேலூயா. அந்த உண்மைன்னு எனக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் பூரணத்தை கட்டளை எடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஆளுகையை கட்டளை எடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போதான் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற பதில் என் எதிராளிக்கு கிடைக்கும் திகில். இப்போதான் புரியுது உங்களுக்கு. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு, என் கண்ணீருக்கு, என்னுடைய அங்கலாய்ப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறதான பதில் என் எதிராளிக்கு கிடைக்கும். என்னை பார்த்து அலறுவாங்க.
இவங்ககிட்ட போய் பேசலாமா? இவங்களோட போய் சம்பாஷணை வச்சுக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறேன். மற்ற பயப்படணுன்ட்டு இல்லை, அந்த உண்மையுள்ள ஸ்தானத்தை அடையும்படியாக எத்தனை பேரை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கிறீங்க? அப்பா, உங்களுடைய உண்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். மாம்சிகந்தான், பலவீனம் உள்ளது தான், ஆனால் அசால்ட்டாக விடுறதுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் அதற்கு அழைக்கப்படலை, அதுக்கு நம்மளை சபையில் கொண்டு வந்து நிலைத்து வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எது உண்மையோ இல்லையோங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். மத்தேயு 25:14 இந்த முழு அதிகாரத்தையும் நான் படிக்கும்படியாக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. மத்தேயு 25 நான் வாசிக்கிறேம்மா, நீங்கள் அப்படியே பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு உவமை ஒப்பிடப்படுகிறது. 14 அன்றியும் நான் வாசிக்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் விரலை அந்த அதிகாரத்தில், அந்த வசனத்தில் நீங்கள் வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான தருணம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகரை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் என்ன செய்கிறாங்க 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டார். ஒருத்தர்கிட்ட 5, இது வரைக்கும் இதை நான் படிக்கவே இல்லைன்னா இப்போ மனசில் போட்டுக்கோங்க. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. அல்லேலூயா. நம்மக்கிட்ட என்னென்ன தாலந்து இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஒரு நோட்டு பென் எடுத்து வீட்டில் போய் உட்காந்து, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? பாடலை எழுத தெரியுமா? வசனம் படிக்க தெரியுமா? இல்லை வசனத்தை படித்து அதற்கு மெடிடேஷன் பண்ணி நல்லா அதை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? என்ன தாளந்து இருக்கு? அல்லேலூயா. வாகனத்தை டிஸ்மேண்டில் பண்ணி அதை அசம்பிள் பண்ண முடியுமா? பைக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. டேலண்ட், இதெல்லாம் என்ன டேலண்ட் எனக்குள்ளே இருக்குது? நீங்கள் எழுதிட்டு வர போகிறீங்க, நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க உங்கள் கண்ணால். அரை நிமிஷத்தில் 60 தான் எனக்கு டைம் இருக்குது இந்த குக்கிங் முடிக்க, இந்த சமையல் முடிக்கிறதுனா நான் 15 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவேன்னா அதுவே பெரிய டேலண்ட்டு தான். அதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு எத்தனை அளவுகள் பண்ணணும், எல்லாமே டேலண்ட். கர்த்தர் அப்படிப்பட்டதான தாளந்தை என்ன செய்கிறாரு? நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசமாக கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல ஒருவனிடத்தில் என்ன செய்கிறாரு? 5, 2, அல்லேலூயா. 5 என்ன பண்ணா? டபுள் பண்ணா. 2 என்ன பண்ணா? 1 என்ன பண்ணா? அவரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். உண்மையற்ற காரியங்களை இவங்களுக்குள்ள நிறைய விஷயத்தை வச்சுட்டு அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? இல்லை 18, 17, 1 தாளந்தை வாங்கினவனோ 18வது வசனத்தில் 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அடுத்து வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி அவர்களிடத்துல சூப்பர், அல்லேலூயா. 5 என்ன பண்ணா? கொடுத்தனால டபுள் போர்ஷன். 2 என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு இருக்க தாளந்தில் பிஸ்னஸ் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, பட் they make it a double portion. ஆனால் இந்த 1 என்ன பண்ணிட்டாரு? எஜமான் வந்தா கேட்பாரு. அது மட்டும் இல்லை, அவரை எஸ்டிமேட் பண்ணி 24வது வசனத்தில் 1 தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும்
தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள போதும். உன்னை கேட்டாரா அவரு? இந்த விவரம் அவர் உன்னை கேட்டாரா? உனக்கு கொடுத்த ஜாப் என்ன? கொடுத்தத டபுள் போர்ஷன் இல்லை, கொடுத்து என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லி உடனே புறப்பட்டு ஒரு தூர பிரயாணம் போயிட்டார். வந்தவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு? நான் கொடுத்தனே உன்னை நம்பி, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போவியா? நான் நல்லா அறிவேன், நீங்கள் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கார், வசனத்தின் மூலியமா அவர்களோட தரிசனம் பேசுவதற்கு அவர் இருக்கார். உன் வேலை இல்லை. அல்லேலூயா. நமக்கு கொடுத்தப்பட்ட ஜாப் என்னவோ அதில் உண்மையுள்ளவர்களாக நம்ம இருந்துட்டு அப்போ வச்சாரு செக்கு அந்த. அல்லேலூயா. சரி, நீ சொன்னல 26வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். ஆமாம், நான் விதைக்காத இடத்துல என்ன செய்வேன்? அறுக்கிறவன். தெளிக்காத இடத்துல நான் சேர்ப்பேன். ஆமாம், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய ஆட்டிடியூட் அப்படி தான்ப்பா. அல்லேலூயா. நான் இப்படி தான் வச்சுக்கோ. அப்போ 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அல்லேலூயா. அப்படியானால் சொல்லுங்க, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு போதும். அல்லேலூயா. நீ சொன்ன மாதிரி தான். நான் என்ன செய்ய மாட்டேன்? விதைக்காத இடத்துல தான் எனக்கு வேணும்னு போவேன், தெளிக்காத இடத்துல தான் போய் கேதர் பண்ணி சேர்ப்பேன். ஆமாம், ஆனால் அந்த ஒன்றையும் நீ என்ன செஞ்சுருக்க? ஒன்றுமே செய்யாமல் புதைச்சி வச்சிய சோம்பலும். அல்லேலூயா. இந்த பட்டம் தேவையா? இந்த உண்மையற்ற காரியம் தேவையா? நமக்கான வேலையை நாம் ஒழுங்காக செய்யாமல் மற்றவர்களுடைய வேலையில் தலையிட்டு அதனால் ஒரு பிரச்சனைகள் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுவோன்றது கையை உயர்த்தினா இருக்கிற ஒரு தாளந்தும் பிடுங்கி என்ன செய்யப்படும்? உள்ளவனுக்கு அது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதையும் எடுத்து கொள்ளப்படும். சிரிப்பதற்காக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு பாடல் பாட தெரியும்னு சொன்னால் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு த ஃபுல்ஃபிட். கீழே இருந்து பாடணும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. த பிளேஸ் இஸ் அவைலபிள் ஃபார் யூ ஆல். அப்பாவுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு இந்த தாளந்து இருக்குது, அந்த தாளந்து இருக்குது, நீ பெருமைப்படுவேன்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை ஹீரோலேருந்து ஜீரோவுக்கு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. தாளந்து பெருமைக்குரியது அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. எனக்கு சின்ன விஷயம், எனக்கு பாய் போட தெரியும், எனக்கு கோஆர்டினேஷனாக சேர்ஸ் எல்லாம் போட தெரியும்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அதுக்கு தான் நேரத்தோடு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய ஸ்தலத்தில், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிறதான ஜெபங்கள் கண்கள் காண்கிறதாயும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறதுனா, நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. அப்போ என் வார்த்தையை கேட்குறாரு, என் கண்ணீரை காண்றாரு, என்னோட தரிசனத்தை தெரிஞ்சிருக்காரு, என் உள்ளத்திரைகளை ஆராய்ஞ்சிருக்காரு. இதே இடத்துல நான் செய்கிறது எல்லாமே அவருக்கு போகணும். ஆனால் நேரத்தோடு அவருக்கான காரியங்களை ஆயத்தமாய் நான் செய்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, தகுதியானவளும் அல்ல. இப்படியே நாம் நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பள்ளத்தை நோண்டி 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 என்னோட எல்லா டேலண்ட்டையும் நான் என்ன செஞ்சிட்றேன்? புதைச்சி வச்சுருக்கேன். மெய்ப்பன் கேட்குறாரு, என்னம்மா வரவே இல்லை பாஸ்டர், ரொம்ப தலைவலி, புதைச்சிட்டேன். என்னப்பா ஆச்சு பாஸ்டர்? இந்த மாதிரி ஜாப் வச்சுட்டாங்க, புதைச்சிட்டேன். அல்லேலூயா. என் உள்ளத்தில் ஆண்டவரே, நான் எப்படியாவது ஆலயத்துக்கு சீக்கிரமாக போயிடணும், இது எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதே என்னை இன்டென்ஷன் அதுவாக இருக்குதுன்னா கர்த்தர் அதுக்குடைய பாதைகளை ஓப்பன் பண்ணி தருவார். பார்வோன் இருதயத்தை கர்த்தர் கடினமாக இருந்தாலும் அதற்கேற்ப ஸ்லாக்கியத்தினுடைய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உண்மை நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது சொல்லுங்க, இந்த 32வது வசனத்தில், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எப்பொழுது? உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது. மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும்
வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை பிரித்து. இப்போ பாஸ்டர் போய் நம்ம கேட்டால் கூட எது செம்மறி ஆடு எது வெள்ளாடுன்னு சொல்லி அழகாக கிளியராக சொல்லிடுவார். ஆத்துமாக்கள் எல்லாமே ஒன்று தானே, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் தீவனம் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுக்கப்படுது, ஒரே வசனங்கள் தான் போதிக்கப்படுது. ஆனால் நம்ம செம்மறி ஆடாக இருக்கோமா வெள்ளாடாக இருக்கிறோமா ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பலருக்கு ஆடுகளை குறித்து நன்கு தெரியும். அல்லேலூயா. இந்த செம்மறி ஆடுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு ஒப்பனை கொடுத்து இந்த உண்மையுள்ள காரியங்களுக்கு ஏன் இந்த காரியங்களை அந்த இடத்துல மையமாக வைக்கணும்? 33ஆம் வசனத்தில் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். என்ஜாய். யாருக்கு? வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகளுக்கு. ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அநியாயமாக இருந்தேன், என்னை என்ன செஞ்சீங்க? அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்போ நாங்கள் வந்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம்? இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் பொறுமையாக வாசிட்டு பாருங்கள். மத்தேயு எந்த அதிகாரமா? 25வது அதிகாரம். எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராக காவலில் இருந்தவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உமக்கு சொல்லுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் பொழுது, சபையில் ஊழியம் செய்யும் பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை விசுவாசிக்கும் பொழுது, விசாரித்து அவர்களை விசுவாச பாதையில் நடத்தும் பொழுது, பாஸ்டர் ஏதாவது ஒரு மீட்டிங்குன்னு சொன்னால் அழைச்சா உடனே வந்து அவர்களுக்காக கை கோத்து உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை நாம் அவர்களுக்காக நம்ம செய்கிறோம் என்று நினைத்து ஆண்டவர் சொல்ல, இல்லை, அவருக்காக நம்ம செய்கிறோம். அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? வலது பரிசத்தில். இடது பரிசில் நிற்கிறவர்கள் யாரு? வெள்ளாடு. வெள்ளாடுகளை நீங்கள் 42வது வசனத்தில் போனீங்கன்னா உண்மையற்றவர்களை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த செம்மறி ஆடுடைய குணாதிசயம் என்ன? என்ன உண்மை இருக்கிறது உண்மையற்ற காரியங்களுக்காக? அப்பா, செம்மறி ஆடு என்று சொன்னால் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு அறியும். எங்கே மேய்ச்சலுக்காக நம்ம விடப்படுறோமோ அந்த மேய்ச்சல் இடத்துலையே தான் இருக்கும். அங்கே எங்கன்னு எட்டி பார்த்து எங்கேயும் போகாது. வெள்ளாடு என்ன செய்யும்? நீங்கள் ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அது புற்களை சாப்பிடும். செம்மறி வெள்ளாடு எல்லா இடத்தையும் மேய்ச்சிட்டு வந்துடும். செடி கொடி என்னென்ன இருக்குதோ வெள்ளாடு பார்க்க நல்லா புஷ்டியாக இருக்கும். அல்லேலூயா. வெள்ளாடு எப்போவுமே என்ன இருக்கும்? நோஞ்சா மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப பலவீன மாதிரியே தான் இருக்கும். ரெண்டுத்துலேயும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மறியும் நல்லாயிருக்கும், வெள்ளாடும் நல்லாயிருக்கும். செம்மறி கேட்டால் வெள்ளாடை மாற்றி கொடுக்க கூட ஆட்கள் இருக்காங்க. சிலதை கலப்படம் செய்கிறது கூட இருக்காங்க. சபையில் இப்படிப்பட்ட 2 ஆடும் இருக்குது. இந்த ஆடுகள் மத்தியில் ஓனாய் போல பலர்கள் இருப்பார்கள். சிதறும்படியாக ஒரு வார்த்தை இங்கேருந்து ஷார்ப்பாக வருது, ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னா தேவையில்லை எனக்கு அந்த சபை. வெள்ளாடு மாதிரி அப்படியே போக வேண்டியதுதான். அங்கே இங்கேன்னு போகக்கூடிய எண்ணத்தை உருவாக்குகிறதான காரியங்கள் அநேகமாயிருக்கும். 2 வருஷத்துக்கு 2 குட்டியை தான் என்ன செய்யும்? செம்மறி போடும். ஆனால் வெள்ளாடு 3லேருந்து 5 குட்டிகளை போடும். குட்டிகளை போடுறது என்னமோ அதிகம் வெள்ளாடு தான். அல்லேலூயா. அநேக இடத்துல வேதத்தில் ஆடுகளை குறித்து சொல்லியிருக்கிற, சில இடத்துல ஷீப்புன்னு இருக்குது, சில இடத்துல கோட்டுன்னு. ஆனால் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாமே இந்த செம்மறி ஆடுகளை குறித்து தான் சொல்லப்பட்டது என்று நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த செம்மறி ஆடு என்ன செய்யும்னு சொன்னால் நேர் பாதையில் தான் வருமாமா. தவறான பாதையில் ஒரு நாள் அது என்ன எகிரி குடிச்சு, நீங்கள் ஒரு 4-5 செம்மறி ஆடை வைங்களேன், அதை குதிக்க சொல்லுங்கள், தாவ சொல்லுங்கள், தாவாது. வெள்ளாடு அந்த கருப்பை என்ன செய்யும்னா
செவரெல்லாம் குதிச்சு எங்க வேணா ஏறி எப்படி வேணா போகும். ஹல்லேலூயா. அதை உட்கொள்ளும் பொழுது குளிர்ச்சி என்கிறார்கள் சிலர். வெள்ளாட்டை ரொம்ப சூடு, அதோடைய தன்மை சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குணாதிசயங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா இந்த தாளந்தை குறித்து பேசும் பொழுது அந்த இடத்துல இந்த ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாட்டை இடது பக்கத்திலும் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ பிரவேசிங்கிறார், சந்தோஷமா பிரவேசி. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள், ஹல்லேலூயா, அநேகத்துல கர்த்தர் அதிபதியாக வைத்திருக்கிறார். இந்த செம்மறி ஆடு என்று சொல்லும் பொழுது அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறார், அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அது நன்கு அறிந்ததா இருக்கிறது. அந்த செம்மறி ஆடை வச்சுட்டு மெய்ப்பன் முன்னாடி நடந்து போறாருன்னா அந்த சத்தத்துக்கு அதை பின்தொடரும். நீங்க வெள்ளாட்டுக்கிட்ட போயிட்டு என்ன மெய்ப்பன் சத்தம் சொன்னாலும் அது என்ன செய்யாது, அது ஒரு பக்கம் போகும். அதனால பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க, முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க, சைடில் ஒரு ஆள் இருப்பாங்க. செம்மறிக்கு ஒரு ஆள் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்க கரவல் ஆடை நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக தான் நடத்தணும். உடனே டிசிஷன் எடுத்துருவாங்க, நான் வரலை, அங்கே போகல, இங்கே செய்யலை. அவங்கள என்ன செய்யணும், பொறுமையாக தான் நடத்தணும். வா அப்பா சமூகத்துக்கு வா, பரலோகத்துக்கு போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். சில பேர் என்ன செய்வாங்க, செம்மறி ஆடுகள் கேட்டு தரிசனத்தை பின்தொடரும்படியாக மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆவலாக இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, குறி சொல்லும்படியாக கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை மெய்ப்பன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டு அதன்படி நடப்பதற்கு. இந்த வெள்ளாடு ஒரு நாளைக்கு செய்யாது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து தான் மெய்ப்பன் கிட்ட சொல்லும், இது எதை செஞ்சுட்டேன், இது எதை முடிவு எடுத்துட்டேன், இப்படி தான், அது அப்படி தான், இப்படி தான் நடக்கணும். அதற்கல்ல இந்த இடம். நாம் இது செம்மறி ஆடாக இருக்கிறோமா வெள்ளாடாக இருக்கிறோமான்னு நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும். ஒருவேளை வெள்ளாட்டாய் நம்ம இருப்போம் என்று சொன்னால் இடது பக்கத்தில் தான் இருப்போம். அப்படியே ஆண்டவர் திருப்புவதற்கு சுக்கானை திருப்புவது போல, மாலுமை எப்படி கப்பலை திருப்புகிறானோ அதே போல கர்த்தர் சூழ்நிலைகளை திருப்ப உண்மையுள்ள தேவனாக இருக்கிறான். நாம் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசத்தில் நான் இருப்பதற்கு, உம்முடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு எடுத்தவர்கள். நம்ம வாசிப்போம் யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்தே நம்ம வாசிப்போம். Thank you, Jesus. யோவான் 10ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். போதும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவ கள்ளனும் கொலைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளேன் மெய்ப்பனாய் இருக்கிறான். அந்த வாசலை காக்கிற அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் என்ன செய்கிறது, அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின்பாக செல்லுகிறது. மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கேட்ப நம்ம உண்மை அற்றவர்களாய் இல்லாமல் உண்மையோடு நம்ம நடப்பதற்கு இதுவும் முக்கியமான அடித்தளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உவமை இயேசு அவர்களோட சொன்னார். அவர்களோ அவர் சொல்லுகைகளின் கருத்தை இப்போ கூட நிறைய பேருக்கு நம்ம கேட்குறோம், ஆனால் இதோடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் நமக்கு சிலது புரியலை. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அக்கா என்ன பேசினாங்க,
ஏசப்பா வார்த்தைகளை என்ன சொன்னாங்க? காதுள்ளவன் கேட்க கடவன். அது மாத்திரமல்ல, வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக இருந்தால் தான் இன்னும் என்ன வார்த்தை சொல்லும் பொழுது உள்ள சீக்கிரமாக நமக்கு போகாது, ஹெல்ப் பண்ணுகிறதா இருக்குது. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்ற மெய்யாகவே ஏண்டா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரலுமாய் இருந்தார்கள். ஆடுகள் அவைகளுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் போக வேண்டாம், இந்த இடத்துல நீங்கள் வளர மாட்டீங்க, இந்த இடத்துல எதுவும் கிடையாது, நீங்கள் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி பின் செல்வீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. நம்ம ஜாதி என்ன, நம்ம குலம் என்ன, நம்மளுடைய சந்ததி என்ன என்று சொல்லி உங்களை போகிற கால்களை தீவிரித்து உங்களை பிடிப்பாங்க என்று சொன்னால் அவங்களும் தோற்று போவாங்க, நீங்களும் தோற்று போயிடுவீங்க. அல்லேலூயா. சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளமும் புறமும் சென்று மேய்ச்சல் கண்டடைவேன். என்ன கள்ளரும் என்ன கொள்ளைக்காரர்களும் என்ன ஏமாற்று ஓநாய்கள் நமக்குள்ள வந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய ஸ்தலம், இதுதான் என்னுடைய தரிசனம், இதில் தான் நான் நிலைத்திருப்பேன், இதில் தான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி உறக்கமாய் நம்ம சொல்லும் பொழுது எந்த உண்மையற்ற காரியங்களும் நமக்குள்ளே வராதுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நான் நடக்கிற உண்மைக்கு, என்னுடைய நிலைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என் எதிராளிக்கு கிடைக்கும் திகில். திகைந்து போவான். ஐயோ, இவங்க கிட்ட போய் இந்த காரியத்தை நம்ம சொல்லவே கூடாது, இவங்களை அழைச்சி அந்த சபைக்கு இந்த சபைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் கூட்டிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சபைகள் 1000 சபையில் நீங்கள் மாறினாலும் சரி, சத்தியம் உள்ள இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. திருடனும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒருவனுக்கும் வரானாலோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னார், பரிபூரணம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பூரண சமாதானத்தினே கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை நடத்தினார். கொஞ்சத்தில் உண்மையுள்ள பொழுது அதிகத்தில் அதிபதியாக நம்மளை உயர்த்துகிற தேவன் இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, பரிபூரணம் உண்டாக்கவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் ஜீவனத்தை பற்றி ஒரு நாள் கவலைப்படவே மாட்டார்கள். சும்மா போகிற போக்கில் ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றவே இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க, வேலை வெட்டி கிடையாது, எந்த வேலையும் கிடையல, அதனால தான் சபைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் கர்த்தர் உன்னை அழைக்கவே இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால், இந்த வீட்டுக்கு போனால் இவ்வளோ கிடைக்கும், இந்த ஊழியத்துக்கு வந்தால் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் எங்களை போஷிக்கிற தேவனை கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இடத்தை விட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் அழைச்சி வராரு என்று சொன்னால் எத்தனை காரியங்கள் இழப்பு உண்டாகும் தெரியுமா, எத்தனை தவிப்புகள் உண்டாகும் தெரியுமா. அல்லேலூயா. நாம் நம்ம குடும்பம் வேணும், நமக்கு எல்லாம் வேணும், எல்லா சலுகைகளும் வேணும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கவே கிடையாது. ஆனால் ஊழியக்காரன் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை போதும், உங்கள் தரிசனம் வேணும் போதும், அடுத்த நிலைமைக்கு அடுத்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்ற, எதை குறிச்சுமே கவலைப்படாத, காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். எவர்களை கொண்டும் பேச அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். யாரை கொண்டாகிலும் பேச உண்மையுள்ள தேவன். கழுதையோட வாயத்திறக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம செய்யறது ஒன்றே ஒன்று தான், உண்மையாக இருப்போம். நாட்கள் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, வருஷம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, உன் தவிப்புகள், உன் கண்ணீர்கள், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அது வீணாய் விருதாய் போகவே போகாது. மெய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லவனமாக கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். பிரச்சனை வந்துருச்சு என்று சொன்னால் அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, தத்தளிக்கப்படுவாங்க. இன்னொன்று நன்கு அரைச்சிக்கணும்,
செம்மறியாடு எல்லா விதத்திலையும் நல்ல ஸ்லாக்கியமும் நல்ல குணமும் நல்ல காரியங்களை கொடுத்து கர்த்தர் வலது பக்கத்தில் வச்சிருக்கார். அதே மைனஸ் என்னன்னா, அதே செம்மறியாடு நல்ல மேய்ப்பங்காயில் இல்லைன்னா என்ன தவறான லீடிங்கில் போகுதோ அந்த ஆடுகள் ஃபுல்லாகவே அது பின்னாடி போய் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல மெய்ப்பனுக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நல்ல மெய்ப்பனை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாக வசனத்திற்குள்ளாக உண்மையாய் கருத்தாய் போதிக்கிற ஊழியக்காரனுக்குள்ள அடங்கி இருக்கியா? ரொம்ப முக்கியம். செம்மறியாடு மட்டும் கிடையாது. செம்மறியாடுக்கு அப்படி ஒரு மைனஸும் இருக்குது. தவறான மெய்ப்பனுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நம்ம பாழாக்கி விடுவோங்க. எப்படி நம்ம மெய்ப்பன் நம்மளை நடத்துகிறார், அவர் சொல்கிற வசனம் எனக்கு தானே சொன்னால் வேதத்தை நம்ம நன்கு அறிந்திருக்க வேண்டும். நம்ம மெய்ப்பனை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். மெய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா நம்ம புரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. மெய்ப்பனா இராதவனும் ஆடுகளுக்கு தனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி அவன் இருக்கிற இடத்த விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஓநாய் உள்ள பூந்துரும். மெய்ப்பன் இல்லை, ஓடிட்டான் பார்த்தியா, நிக்கலை பார்த்தியா, உன்னை விட்டுட்டு ஓடிட்டான் பார்த்தியா, பீறி சிக்காப்பினா அடிச்சு அவங்கள சிதறடிச்சு அவங்கள என்ன செஞ்சிடும், நிலை குளிக்க வைக்கும். அல்லேலூயா. கூடிய மட்டும் நம்ம என்ன செய்யணும், சபையில் அவருடைய தரிசனத்தில் உண்மையுள்ளவர்களாய் அவருடைய வார்த்தையில் நம்ம நினைந்திருக்கணும். அல்லேலூயா. இங்கே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் கொலைக்காரன், கற்பனையை உடைச்சான். ஆனால் கர்த்தர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் அவருடைய உண்மையை பார்த்து 20-22 லட்சத்தை ஜனங்களை கையில் கொடுத்து லீட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிற பேச்சை கேட்டு தாங்க முடியாமல் பரிந்து பேச வேண்டிய அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரியும் ஆண்டவரேன்னு சொல்லி வார்த்தைகளை விட்டான். அல்லேலூயா. நீங்கள் செம்மறி ஆடாக இருப்பீங்கன்னா உங்களுடைய ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே அந்த குணம் இருக்கக்கூடாது. 3 விஷயம். 1, கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், ஆத்துமாவை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஆடுகளுக்கு என்ன வேணும்ன்ற சொல்லி தெரிஞ்சு அதுக்கான காரியங்களை நம்ம கொடுத்து கொண்டே இருந்தாதான் ஆடுகள் என்ன செய்யாது, சிதறி. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தை. இது எதுக்கு இப்போ இங்கே பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு ஓரமாக ஏதோ ஒன்று சொல்லும் பின்னாடி. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், சீஷராக அழைச்சிருக்கார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே நீங்கள் அனைவரையும் என்ன செய்யுங்க, எனக்கு சீஷராக. அல்லேலூயா. ஒவ்வொரு விதத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய கால்கள் சபைக்குள்ள வருதுன்னா கர்த்தர் அவனை அழைச்சிருக்காரு. இதுதான் ஆடோடைய வேலையே, வெறும் கையா வீசுவதற்கல்ல. அல்லேலூயா. நிறைய விஷயத்துல உண்மையற்றவர்களாய் நம்ம இருக்கோம். அப்பா, என் உண்மை ஆண்டவர் உம்முடைய கரத்துல நான் வைக்கிறேன். மற்றவர்களை முயற்சிக்க வேண்டாம், ஆனா உமக்கு தெரியும் நான் எந்த விஷயத்துல உண்மையற்றவளா இருக்கிறேன். தாவீது கொலை செய்தான், அல்லேலூயா, விபச்சாரம் செய்தான். ஆனா அவனை இஸ்ரவேல் ராஜாவாக மாற்றி தகுதியுள்ளவனாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. தூக்கி போட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் உயர்த்தி வைத்து அவன் அழகு பார்த்த தேவன். ஒன்றுமில்லாத நேரத்துல பல நேரத்துல கர்த்தர் என்ன செய்தாரு, உயர்த்தி வைத்த தேவனா இருக்கிறான். எனக்கு இந்த தகுதி இருக்கா? ஊழியக்காரனுக்கு முதல் தகுதி என்ன என்று சொன்னா உண்மையா இருப்பது. அது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒருவருக்கும். உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்றீங்களா, அப்பா எந்த விஷயத்துக்கும் நான் பொய் சொல்லக்கூடாது, கூடிய மட்டும் உண்மையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சினாரியோல எல்லாத்துலேயுமே நான் கூடிய மட்டும் உண்மையா இருப்பதற்கு எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ராஜா. ஏதோ ஒரு ஓரத்தில் ஆண்டவர் உண்மையை பார்த்து நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ஸ்தானத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நேரத்தில் உண்மையா இருந்தது போல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலையும் வாக்கு தத்தத்திலும் நம்ம கூடிய மட்டும் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய இந்த திருச்சபையில நம்மளை உயர்த்துகிற தெய்வனா இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடம் எது என்று சொன்னால் இந்த திருச்சபை தான்.
இந்த திருச்சபையிலிருந்து தான் அவருடைய வார்த்தை வருகிறது, அவருடைய உண்மை வருகிறது, அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சபையில் நம்ம நிலைத்திருப்பதற்கு, இதற்கு உண்மையாக இருப்பதற்கு, தேவனுடைய சபையிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்மளை நாமே அர்ப்பணித்து இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. உண்மையற்றவர்களாய் அனனியா சப்பீரால் இருவரும், கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு இப்போ தெரிந்து ஒருவர் விற்று பொய் சொன்ன காரணத்தினால கணவன் இறந்த 3 மணி நேரம் கழித்து மனைவி உள்ளே வந்து அதே வார்த்தை ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறான், இல்லை இவளுக்கு தான் நிலத்தை நாங்கள் விற்றோம், இவ்வளோதான் என்று சொல்லி பொய்யை பேசும் பொழுது, திருச்சபையில் உண்மை இல்லாமல் பொய்யை பேசும் பொழுது அங்கு ஜீவன் பறிக்கப்பட்டது. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தது அவர்களுக்கு, ஆனால் உண்மை இல்லை, பரிபூரணம் இல்லை, பயம் இல்லை, ஆண்டவருடைய பயம் இல்லை. அப்பா உமக்கு விரோதமாக போய் சொன்னோமே ஊழியக்காரங்க கிட்ட, உமக்கு விரோதமாக நாங்கள் ஆண்டவரே சப்பா கூலாக இருந்தோமே, எதுவுமே செய்யாதபடிக்கு அப்படியே நின்றோமே, எங்களை மன்னிங்க என்று சொல்லி நம்ம கேட்போம். வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையில் அவர் நம்மளை என்ன செய்கிறார், பலப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நல் வழியில் நடத்தி நமக்கு வாக்குத்தத்தம் தந்து உண்மையாய் பூரணமாய் திருப்தியாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போட உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற அப்பாவை பார்த்து